பென்னாகரம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரனை ஆதரித்து தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி தலைவர் பொன்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேட்டியளித்த அவர், விவசாயிகள் அதிகம் நிறைந்த பென்னாகரம் தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறும் எனவும் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு அணி, அதிமுக பிஜேபி தலைமையிலான ஒரு அணி, மீதி பல அணிகள் இருந்தாலும் பிரதான போட்டி என்பது இந்த ரெண்டு அணிக்கும் தான். திமுக அணியை பொறுத்த மட்டில் அடுத்து ஆட்சிக்கு வந்தால் செய்வதற்கான திட்டங்களை இன்னொரு கை நிறைய வச்சிருக்கோம். ஆகவே நாங்கள் இந்த அணிக்கு வெற்றி வாய்ப்புக்கு வாக்களிங்கள் என்று கேட்கிறோம். ஒரு திட்டத்தை அவர்களால் விரல் விட்டு சொல்ல முடியுமா? தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்து முதல் மாநிலமாக வந்திருக்கிறது. 11.19 விழுக்காடு. ஆனால் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில பொருளாதார வளர்ச்சினார் தொழில் துறையில 16வது இடத்துல இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய அயராத உழைப்பு காரணமாக 2வது இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலம், அதிக தொழிலாளர் கொண்ட மாநிலம், அதிக பெண் தொழிலாளர் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் இதெல்லாம் சொல்றது மோடி அரசு புள்ளி வரங்கள் தான். இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த திட்டங்கள் இன்றைக்கு பலிச்சிடுது. இந்திய நாடு விவசாய நாடு. 80 விழுக்காடு மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. அதை ஊக்கப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் முதலில் தனி நிதிநிலை அறிக்கை விவசாயத்திற்கு போட்ட முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாரு. இன்னைக்கு கொடுக்குறோம். இப்ப 3500 ரூபாய் நெல்லுக்கு, கரும்புக்கு 4500 அறிவிச்சிருக்காரு.